மனோஹரி பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக பாக்கி எல்லாரையும் கூப்பிட்ட உடனே வந்துட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. அப்புறம் பாக்கி வந்து நான் இருக்க, நீ பயப்படாதன்னு அஞ்சு கிட்ட சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு அம்மா அம்மான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அம்மா ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. இவங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு மனோஹரி வந்துட்டு அவள் வந்து இன்னும் அருந்ததியோட ஆக்சிடெண்ட்லேருந்து இதுவாகி வரல, அதான் பயப்படுறா, வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரி சரி ஒன்றும் இல்லை பயப்படாதன்னு எல்லாருமே சமாதானப்படுத்திடுறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன், தூக்கத்தில் வந்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இவங்கள கூப்பிட்டு குப்தா வந்துட்டு அருந்ததி கூப்பிட்டு துரு ஆத்மாங்க வந்துட்டு இந்த அமாவாசை நாளில் வந்துட்டு உன்னை இது பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. நீ இந்த மாதிரி பல சங்கடங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது, நீ கண்டிப்பாக வந்துட்டு பத்திரமா இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு துரு ஆத்மா வந்துட்டு அந்த இடத்துல அந்த வீட்டில் வந்துட்டு ஆத்மா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மாவை வசிப்படுத்தி அவர் ஏதோ சக்தியை வந்துட்டு மீட்டெடுக்கணுன்றதுக்காக அவர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கேட்டுக்கு வெளியே நிற்கிறாரு, கேட்டை திறக்க ட்ரை பண்ணுறாரு, திறக்கவே முடியல. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் விட்டுக்காமல் ஒரே அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கி எரியுதுன்ட்டு அப்போது மனோகரியும் கிண்டல் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹீரோ அமரேந்தர் வந்தோன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு, உன்னை பார்த்தா தான் கொஞ்சம் மிஸ்ஸம்மா கொஞ்சம் இது பண்ணுவாங்க, நீயே ட்ராப்ஸ் விட்டுருப்பானோன்னா முதல்ல வந்துட்டு யோசிக்கிறாரு. அப்படின்னு டக்குன்னு அவரே போய் ட்ராப்ஸ் 2 கண்ணையும் திறந்து விட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் பசங்க இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு கோவமா இன்னும் டைம் ஆகுது, இன்னும் ரெடி ஆகலையான்னு கோவப்பட்டு திட்டிகிட்டே போகிறாரு. என்னால் தான் அவங்க எந்திரிக்கல, நான் தான் லேட் ஆகிடுச்சு கண்ணேறினாலன்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி போகிறாங்க பாக்கி. அப்போ வந்துட்டு கண்ணை மூடிட்டு போகிறனால கீழே வர மாதிரி ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக பிடிச்சி இழுத்துடுறாரு. கரெக்ட் டைம்க்கு இழுத்தீங்க சார், எனக்கு தெரியும் நீங்கள் தான் இதை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. பொத்துன்னு கீழே விட்டுருவாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கடுப்பாயிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரெடியாகி வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு நம்ம அமரேந்தர். இன்னொரு பக்கம் அஞ்சு படிச்சுட்டு இருக்கிறத போய் பார்க்குறாரு. குப்தா ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்னடா இது, நீ இப்படி படிச்சுட்ருக்கேன்னு சொல்லி கிண்டல் அடிச்சு கேட்டுட்ருக்காரு. ஆனால் அஞ்சு அழுகுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இது நான் வந்து டேடிக்காகவோ யாருக்காகவோ பயந்துக்கிட்டோ படிக்கலை, அம்மாக்காக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க குப்தாவே ஃபீல் ஆகி போயிடுறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.